பாரதிய ஜனதா கட்சி தலைவர் பொறுப்பேற்றிலிருந்து இதுவரை தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசிடம் எந்த ஒரு பெரிய திட்டத்தை கொண்டு வந்தாரா? எதையுமே கொண்டாடல. ஒரு பொது திட்டம் கூட கொண்டாடல. தேர்தல் நேரத்தில் பிரச்சாரத்தில் சொன்னார் கோயம்புத்தூர்ல பாரதிய ஜனதா மத்தியிலே ஆட்சி அமைந்த உடனே 500 நாள்ல 100 திட்டத்தை கொண்டாடினாரு. எத்தனை திட்டத்தை கொண்டாந்து இருக்கிறார்? பூரா பொய். பேச பூரா பொய். நீங்க மைக் கிடைச்சா போதும், எந்த அளவுக்கு பொய் பேசணுமோ அந்த அளவுக்கு பொய் பேசுகின்ற ஒருவர் தான் நீங்க பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர். ஒரு I take only 2 minutes. மைக் கிடைத்தால் அண்ணாமலை பொய்யாக பேசுவார் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்திருந்த நிலையில் தன்னை பற்றி பேச அவருக்கு எந்த அதிகாரமும் இல்லை என அண்ணாமலை ஆவேசமாக பதிலளித்துள்ளார். இருவரும் பேசியதை பார்க்கலாம். இங்க இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி தலைவர் பொறுப்பேற்றிலிருந்து இதுவரை தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசிடம் எந்த ஒரு பெரிய திட்டத்தை கொண்டு வந்தாரா? எதையுமே கொண்டாடல. ஒரு பொது திட்டம் கூட கொண்டாடல. தேர்தல் நேரத்தில் பிரச்சாரத்தில் சொன்னார் கோயம்புத்தூர்ல பாரதிய ஜனதா மத்தியிலே ஆட்சி அமைந்த உடனே 500 நாள்ல 100 திட்டத்தை கொண்டாடினாரு. எத்தனை திட்டத்தை கொண்டாந்து இருக்கிறார்? பூரா பொய். பேச பூரா பொய். நீங்க மைக் கிடைச்சா போதும், எந்த அளவுக்கு பொய் பேசணுமோ அந்த அளவுக்கு பொய் பேசுகின்ற ஒருவர் தான் நீங்க பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர். மைக்கு கேட்டா அவருக்கு வியாதி மாதிரி. மைக்கு கேட்டா உடனடியாக பேட்டி கொடுப்பார். விமானத்தில் ஏறும்போது ஒரு பேட்டி கொடுப்பார், இறங்கும்போது ஒரு பேட்டி கொடுப்பார். ஆகவே எல்லாரும் உழைத்து பதவிக்கு வந்தவர். உழைக்காமல் பதவிக்கு வந்த ஒரே தலைவர்னா பாரதிய ஜனதா கட்சி தலைவர். என்ன உழைப்பு கொடுத்தாரு பாரதிய ஜனதா கட்சிக்காக? அந்த பாரதிய ஜனதா கட்சியில எத்தனை பேர் முன்னணி தலைவர் இருந்தாங்க, அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. இவர் ஏதோ பணியில தலைவர் பதவி பெற்றார். அதை வைத்துக் கொண்டு எனக்கு தலைகால் புரியாம ஆடிக்கொண்டிருக்கிறார். கூவத்தூர்ல நடந்தது கட்சியினுடைய பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்க அண்ணாமலை திரு அண்ணாமலை ஒரு புரட்சி தலைவர் நடத்திய ஒரு கட்சி, தமிழகத்தில் திமுகவுக்கு மாற்றாக இருக்க வேண்டும் என்று தமிழக மக்கள் நினைத்த ஒரு கட்சி. கூவத்தூர்ல நீங்க என்ன அநியாயம் பண்ணீங்க? இஎம்ஐ டெண்டர் சிஸ்டத்துல கட்சியினுடைய முதலமைச்சரை தேர்ந்தெடுத்தீங்க. ஹையஸ்ட் பிட்டராக எடப்பாடி பழனிசாமி, மீடியம் பிட்டராக கொங்கு பகுதியில் இன்னொரு அமைச்சர், லோவஸ்ட் பிட்டராக தென் தமிழகத்தில் ஒரு அமைச்சர். என்ன பிட்டிங்க? எந்த எம்எல்ஏவுக்கு மாசம் என்ன பணம் கொடுக்க வேண்டும் என்பதுதான் கூவத்தூர்ல அந்த பிட்டிங் முறை. அதன் பிறகு தவழ்ந்து காலில் விழுந்து பதவியை பிடித்த எடப்பாடி பழனிசாமி இந்த தன்மானம் மிக்க ஒரு விவசாயினுடைய மகனை பச்சை இங்கிலே 10 ஆண்டு காலம் கையெழுத்து போட்டு ஒரு பைசா வாங்காத இந்த அண்ணாமலையை பற்றி சொல்வதற்கு எடப்பாடி பழனிசாமி என்கின்ற எந்த விதமான அதிகாரம் கிடையாது. துரோகினர். இது அகந்தை. 2026 புரட்சி தலைவர் நடத்திய இந்த கட்சி இது போன்ற கிழத்து தலைகள் என்று வழிநடத்திக் கொண்டிருக்கின்றீர்கள். தூக்கி எறியப்படுவீர்கள். இதான் 2 பேரும். அவர் பச்சை துரோகி. இவர் ஃப்ளைட்டில் ஏறும்போது ப்ரெஸ் வேணும், இறங்கும்போது ப்ரெஸ் வேணும், உடைக்காமல் வந்தவர் அண்ணாமலை. இப்போ திடீர்னு இவர் 6 மாதம் விட்டு பேசலாம் கூட்டணியை பற்றி. அவர் எனக்கு அண்ணாமலை ரொம்ப வேண்டியவர், நண்பர். அவர் திடீர்னு என்ன பண்ணுறாரு, அன்னார் எடப்பாடி பழனிசாமின்றார். நேற்று வரைக்கும் பச்சை துரோகி, இன்றைக்கி அன்னார். என்னங்க உங்கள் விஷயம் புரிய மாட்டேங்குது. ஒன்றும் நீங்கள் தன்மானம் வேணும், சுயமரியாதை வேணுங்க, இதெல்லாம் வேணும். அண்ணாமலை சார் IPS படிச்சிருக்காரு, நண்பர். மறுபடியும் ஏன் போய் ஒட்டுறதுக்கு போகிறீங்க? அவங்க தான் வேணான்றாங்களே, அசிங்கமாக பேசுகிறாங்களே. பிஜேபி இன்னும் ஏன் இப்படி நீங்கள் தவம் கிடக்குதுங்கிறீங்க? 7 இடத்துல டெபாசிட் போனதை கிரிட்டிசைஸ் பண்ணீங்க. 13 இடத்துல பின்னாடி போனதை நாங்கள் வந்துட்டோம் முன்னாடி. நீங்கள் அப்புறம் என்னது கூட்டணிக்கு இங்கே ட்ரை பண்ணுறது? என்ன நடக்குது ஒன்றும் புரியல.